Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology lesson 16 long answer 4 படிக்கலாம். Where are estrogens produced? What is the role of estrogens in the human body? Estrogen எங்க produce ஆகுது? What is the use of it in the human body? This is an important question. நம்ம வீடியோக்கு இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணிருங்க. உங்க புக்ல பேஜ் நம்பர் 238ல இந்த ஆன்சர் இருக்கு. Estrogen is produced by the Graafian follicles of the ovary. Ovary-னா என்ன? Ovaries are the pair of small oval shaped glands located in the lower abdomen, one on each side of the uterus. இது ஒரு oval shaped gland, ரெண்டு ovary இருக்கும். இது ஒரு rough diagram தான் of showing uterus, ovary and fallopian tube. இந்த மாதிரி யூட்ரஸோட ரெண்டு சைட்லயும் லெஃப்ட் சைட்ல ஒன்று ரைட் சைட்ல ஒன்று ரெண்டு ஓவரி இருக்கும். அது ஓவல் ஷேப்ல இருக்கும். ஓவரியில இந்த மாதிரி ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும். ஃபாலிக்கிள்ஸ்னா என்ன? ஃபாலிக்கிள்ஸ்னா தே ஆர் த ஸ்மால் ஃப்ளூயிட் ஃபில்ட் சாக்ஸ், ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அது எங்க இருக்கும்? ஓவரீஸ்ல இருக்கும். திஸ் ஃபாலிகுல்ஸ் ஹேவ் சிங்கிள் இம்மெச்சூர் எக், ஊசைட்னு சொல்லுவோம். அந்த எக்கு நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணி பாதுகாப்பா வச்சுக்கிறது இந்த ஃபாலிக்கல் தான். ஈஸ்ட்ரோஜன் எங்க செக்ரேட் ஆகும்? கிராஃபியன் ஃபாலிக்கல்ல தான் செக்ரேட் ஆகும். இது பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல். ஒவ்வொரு ஃபாலிக்கல்லையும் ஒரு இம்மெச்சூர்டு எக் இருக்கும். கிராஃபியன் ஃபாலிக்கல்னா என்ன? இஸ் a primary female sex hormone. அந்த ஈஸ்ட்ரோஜன் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? கிராஃபியன் ஃபாலிக்கல்ல. மோஸ்ட்லி இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த கிராஃபியன் ஃபாலிக்கல். அண்ட் இந்த கிராஃபியன் ஃபாலிக்குள்ள என்ன இருக்குன்னா மெச்சூர்டு எக் இருக்கும். ஒவ்வொரு ஃபாலிக்குள்ளயும் ஒவ்வொரு இம்மெச்சூர் எக் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த மெச்சூர்டு ஸ்டேஜ் தான் நம்ம கிராஃபியன் ஃபாலிக்கல்னு சொல்றோம். ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அன் ஓவேரியன் ஃபாலிகல்ஸ் டெவலப்மெண்ட் பிஃபோர் இட் பர்ஸ்ட்ஸ் டு ரிலீஸ் த எக் டூரிங் ஓவியுலேஷன். அதுதான் கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ கிராஃபியன் ஃபாலிக்கல்ல ஒரு மெச்சூர்டு எக் இருக்கும். அதுதான் இங்க மென்ஷன் ஆயிருக்கு. ஈஸ்ட்ரோஜன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் ஆஃப் த ஓவரி. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் படிச்சுக்கோங்க. நம்ம இங்க ஆல்ரெடி ஃபாலிகல்ஸ் பத்தி படிச்சனால நீங்க இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. உங்களுக்கு ரிலேட் பண்ணி படிக்கிறப்ப எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகம் இருக்கும். இட் ஸ்டிமுலேட்ஸ் த மெச்சுரேஷன் ஆஃப் ஓவேரியன் ஃபாலிகல்ஸ் இன் த ஓவரி. அந்த ஓவேரியன் ஃபாலிகல்ஸ் மெச்சூர் ஆகிறதுக்கு எது ஒரு தூண்டுதலா இருக்கும்? இந்த ஈஸ்ட்ரோஜன். அடுத்தது இட் பிரிங்ஸ் அபவுட் த சேஞ்சஸ் தட் அக்கர் டூரிங் பியூபர்ட்டி. பியூபர்ட்டினா என்ன? நம்ம பாடியில நடக்கிற ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். பியூபர்ட்டி அப்ப அந்த சைல்டு லைக் பாடி மெச்சூர்ஸ் இன்டு adult body and it becomes capable of reproduction. ரீப்ரொடக்ஷனுக்கு அந்த பாடி, நம்ம பாடி தயாராகிறது. ஒரு சைல்டு பாடியா இருந்து அதை மெச்சூர் ஆகுது. மெச்சூர் ஆகி அடல்ட் பாடியா மாறி ரீப்ரொடக்ஷனுக்கு தயாரா இருக்கிற ஸ்டேஜ் தான் நம்ம பியூபர்ட்டின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி பியூபர்ட்டி ஆகுறப்ப சில சேஞ்சஸ் நம்ம பாடியில நடக்கும். பிசிக்கலா நம்ம பாடியில இருக்க சில ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், ஹை பிச்டு வாய்ஸ், வாய்ஸோட ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கும். சம்டைம்ஸ் லவுட் வாய்ஸா இருக்கும். சிலருக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி அன்பிளசண்டா கரகரன்னு மாறும். சம்டைம்ஸ் லவுட் வாய்ஸா சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஸோ இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு எது காரணமா இருக்கு? ஈஸ்ட்ரோஜன் காரணமா இருக்கு. இது தேர்ட் பாயிண்டா எழுதிருங்க. ஃபோர்த் பாயிண்ட், இட் இனிஷியேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் oogenesis. oogenesisனா என்ன? இட்ஸ் த பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் எக் ஃபார்மேஷன் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் எக் செல் இன் த ஓவரி. ஓவரியில இருக்க எக் செல் மெச்சூர் ஆகிறது தான் oogenesisன்னு சொல்றோம். அந்த oogenesis ப்ராசஸை இனிஷியேட் பண்றது ஈஸ்ட்ரோஜன். ஓகே, இது ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த வேர்ப்ஸ், important verbs mark பண்ணிருக்கேன். It brings about the changes that occur during puberty. So brings about the changes, initiates, stimulates, promotes. So இந்த words எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை initiate பண்ணுது, எதை ஸ்டிமுலேட் பண்ணுது அண்ட் எதை ப்ரமோட் பண்ணுது. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் அண்ட் தென் ஃபாலிக்கல் ரிலேட்டடா இருக்க பாயிண்ட்டை நெக்ஸ்ட் இங்க ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதிருங்க. அண்ட் தென் யூ ரைட் பிரிங்ஸ் அபவுட் த சேஞ்சஸ் தட் அக்கர் டூரிங் பியூபர்ட்டி. அப்ப அந்த சேஞ்சஸ் என்னென்ன? செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆகிறது, அதுல ஒரு சேஞ்ச். ஸோ இது தேர்ட் பாயிண்டா எழுதிருங்க. கடைசி பாயிண்டா இட் இனிஷியேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் oogenesis எழுதிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கிளிக் ஆன் த லைக் button. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. click on subscribe for more videos. Thank you.